ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சார்மினார் பார்க்க வந்திருக்கோம். ரம்ஜான் டைம்னால செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ரோட் ஃபுல்லாக பஜார்ஸ் போட்டுருக்காங்க. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டோம். நம்ம ராபர்ட்டாரை மீட் பண்ணியிருக்கோம். ராபர்ட்டா நம்ம கூட தான் இருக்கான். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். ஹைதராபாத் எப்படி செட்டில் ஆகிட்டீங்களா? ஹைதராபாத் வந்து ஒரு 4 மாதம் தான் ஆகுது. ஓகே. 4 மாதத்தில் 4 போட்டோ போட்டு தைச்சு கிளிய வைக்கிறாங்க. அவர் தான் வந்து இப்போ எங்களுக்கு ஹைதராபாத் சுற்றி காட்டுறாரு. டூர் கைடு அவர் தான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சார்மினார். இருக்கு. ஆப்போசிட்டில் தான். இதுதான் சார்மினார் என்ட்ரி. உள்ளே தெரியுது, அதான் சார்மினார். ரம்ஜான் டைம்னால செம்ம ஹாப்பனிங்காக இருக்குது. இப்போ டைம் வந்து 10:30 மேலே. ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ இதுதான் பெரிய ஆர்ச்சு. இதை தாண்டி போனால் நம்ம சார்மினார் பார்க்கலாம். ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் தான். உங்களுக்கு இங்கே என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஸோ கைஸ், 4 பக்கம் 4 ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்சில் லைட் எரியல. இங்கே தான் சார்மினார் இருக்குது. சார்மினார் மட்டும் நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆர்ச்செல்லாம் வந்து பழசாகவே இருக்குது. பெயிண்ட் அடித்து நல்லா லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சார்மினார் வியூ 3, 2, 1. அங்கே ஒரு பஞ்சு மிட்டாய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். சைட் வியூ சார்மினார். ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாத் வந்திருக்கோம். இதுதான் பின்னாடி இருக்கிற சார்மினார். நல்லா இருக்கு. விஜய் சுத்து வரும்போது ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி சூப்பராக லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் பிரியாணிலாம் ட்ரை பண்ண முடியல கைஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ கைஸ், கேஷ் பேமெண்ட்னா 25 ரூபாவும், கேஷ்லெஸ்னா 20 ரூபாவும். இதுதான் வந்து டீட்டெயில்ஸ். டைமிங் அதிலே போட்டிருக்கான் பாருங்க. 9 AM to 5:30 PM வந்தீங்கன்னா நீங்கள் மேலே போய் சுற்றி பார்க்கலாம். அந்த ஒரு இதுலேயும் நின்று பார்க்கலாம். நாங்கள் லேட்டாக வந்தனால இன்றைக்கி பார்க்க முடியல. நாங்கள் வரவே நைட்டு 10:45 ஆயிடுச்சு. ஸோ வெளிலேருந்தே பார்க்க முடியும், உள்ளெல்லாம் போக முடியாது. நைட் டைமில் தான் இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டைமில் மட்டும் தான் லைட்டு போட முடியும். அதான் லைட்டு போட்டாலும் தெரியாது. கைஸ், வீதியில் கடை இல்லை, கடைக்குள்ளே தான் வீதியே இருக்குது. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆமாம் கைஸ், லிட்டரலாக சார்மினார் பின்னாடி இருக்கிறோம். இங்கே இருக்க ரோட்டை காணும், ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது. உள்ளங்கால்லேருந்து உச்சி தலை வரைக்கும் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் கைஸ். எல்லாமே இருக்கு. ஸோ ஃபுல்லாக லேடிஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், பர்ஸை காலி பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. அது மாதிரி எல்லாமே நெக்லஸ்ஸு, இயரிங்ஸு, பேங்கிள்ஸு, ட்ரெஸ்ஸு, அங்கங்கே ஜென்ஸுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. போனால் போட்டோன்னு ஸ்லிப்பர்ஸு, ஹேர் பேண்டு, பொட்டு எல்லாமே இருக்குது. செயின், அங்கங்கே குரூப்பில் டூப் மாதிரி பாய்ஸ் ட்ரெஸ்ஸும் இருக்குது. அத்தர் இருக்கு, கம்பல் இருக்கு, வாட்ச் இருக்கு. ஆக்சுவலி இங்கே ஷாப்பிங்கில் 2 ஷூ வாங்கியிருக்கேன். ஐ மீன் ஒரு செட் ஆஃப் ஷூ வாங்கியிருக்கேன். அக்கா பொண்ணுக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. கையில் கவர் கொடுத்தானுங்க, கவர் தூக்கி போட்டான். இல்லை ஸ்விட்ச் பாரத்துன்னு சொல்கிறான். கீழே தூக்கி போட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். பாக்கெட்டில் தான் இருக்கு கைஸ். நான் கீழெல்லாம் போட மாட்டேன். அவங்களுக்காக காட்டுறதுக்காக ஷூ கவர்லேருந்து எடுத்துருக்கேன். குட் மார்னிங் கைஸ். ஸோ நைட் நல்லா தூங்கி இருந்தாச்சு. நேற்று போய் சார்மினார் பார்த்துட்டு வரவே ஒரு 1 o'clock ஆகிடுச்சு. 1 o'clock வந்து தூங்கிட்டோம். இப்போ ஒரு 7 o'clock இருந்தோம்.
ஸோ வாங்க போய் ப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு தேவையான டென்டல் கிட் இருக்குது. இங்கே வாய் கொப்பளிக்க தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி கிளாஸில் ஊற்றி வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணுறோம். ப்ரெஷ் பண்ணி வச்சு கைஸ். இப்போ போய் நம்ம குளிப்போம். குளிக்கணும். திஸ் இஸ் த அவுட்ஃபிட் ஃபார் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2. இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்படியே டேரெக்டாக வந்துட்டோம். ஏன்னா ரூம்லாம் போயிட்டு வந்தோம்னா லேட் ஆகிடும். டக்குனு கை தட்டிலாம் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்கல்ல. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஹுசேன் சாகர் லேக் வந்திருக்கோம். சுற்றி பயங்கர இதுவாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ விளக்கு இருக்குது. இந்த சைட் தூரத்தில் பிர்லா மந்திரா. அதான் பிர்லா மந்திர். பிர்லா மந்திரா. இது என்னன்னு தெரில. இது அசம்பிளி. அசம்பிளியா? ஹைதராபாத் அசம்பிளி தான் கைஸ். அவர் யாரு? கையில் ஏதோ சாட்டெல்லாம் வச்சிருக்காரு. நாட்டை திருத்து அப்படின்னு. ஸோ இதுதான் என்ட்ரி போல போட்டிங்க்கு. 10 o'clock வரைக்கும் இருக்குமா. அங்கே தெரியறது வழக்கம் கைஸ். அது கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால ரோடோட ரிஃப்ளெக்ஷன். அதுவும் மலை மேலே வண்டி போகிற மாதிரி நினச்சேன் ஃபஸ்ட்டு. அது வழக்கம். நீங்களும் நம்புங்க, அதான் நெசம். நம்மளால தான் சோறு இருந்தாங்க. அசம்பிளி மஜாவாக இருக்கு. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். இதுதான் தெலுங்கானா ஸ்டேட் செக்ரட்டேரியட். ஏதோ பேலஸ் மாதிரி இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் 20 rupees கைஸ். என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு உள்ளே வந்தோன்னா லூமினி பார்க்கா இது பேர். இதுக்கு என்ட்ரன்ஸ் 20 rupees. இதுக்கப்புறம் போட்டிங்க்கு தனியாக போய் இங்கே கவுண்டர் இருக்குது, அங்கே போய் நம்ம டிக்கெட் வாங்குவோம். ஸ்பீட் போட் 500. டீலக்ஸ் ஃபேமிலி போட். இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது கைஸ், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. புத்தா எங்கே? புத்தா காணும். நீங்கள் புத்தா காணுமே. புத்தா அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அது பின்னாடி இருக்காரு. வரைஞ்சிட்டாரு. இருங்க கைஸ், நாங்கள் ஹைட் அண்ட் சீக் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த போட்டில் போனோன்னா நம்ம இங்கே போய் புத்தா ஸ்டாச்சு பார்க்கலாம். அவர் வந்து ஹுசேன் சாகர் லேக்கில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கார். இந்த போட்டை பிடிச்சி நம்ம போகணும். இந்த லேக்குக்கு சென்ட்ரல் லேக். அவர் போய் சுற்றிட்டு வருவோமா? ஆமாம், அவர் தான் இந்த லேக்கோட ஹார்ட் பீஸ். ஸோ போட் வந்து பர் பர்சன் 100 கைஸ். அதை வாங்கிட்டு தான் இப்போ போட்டில் புத்தாவை பார்க்க போகிறோம். கைஸ் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா செக்ரட்டேரியட் இருக்குது. இங்கே இருக்கிறது அம்பேத்கர்னு சொல்லிட்டு ராபத் சொல்கிறான். ஆனால் எனக்கு அவரை மாதிரி தெரியல. ஆமாம் அம்பேத்கர் தான். ஃப்ரெண்டில் போய் பார்த்தா கரெக்டாக தெரியும். நம்ம இருக்கிறது ஹுசேன் சாகர் லேக்கு. அப்படியே போட்டில் போயிட்டு அங்கே போனோன்னா புத்தா ஸ்டாச்சு இருக்குது கைஸ். ஸோ கைஸ் அவர் அம்பேத்கர் தான் நினைக்கிறேன். நைட்னால ஆமாம் அம்பேத்கர் தான் கைஸ். நைட்னால கிளாரிட்டி எவ்வளோ வர மாதிரி. ராபத் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இங்கே இருக்குது கைஸ். இதுதான் நெக்லஸ் ரோடா. இந்த ஹுசேன் சாகர் லேக்கை சுற்றி இருக்கும். ஹைதராபாடே ஃபுல்லாக லைட்டு போட்டு ஒரே வைப்பாக இருக்குது கைஸ். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஹுசேன் சாகர் லேக்லேருந்து போட்டிங் மூலயமா வந்து நம்ம புத்தா ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டோம். ஸோ ஹுசேன் சாகர் லேக் நடுவில் புத்தா ஸ்டாச்சு இருக்குது. போட்டிங் மூலியமாக தான் வர முடியும். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்டாச்சு, அம்பேத்கர் செக்ரட்டேரியட் போகிறாங்க. அங்கே மேலே வந்து ஹில் டெம்பிள் வந்து பிர்லா ராம் மந்திர். வைபாக இருக்குது கைஸ். டீ மட்டும் அங்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பார்க்க வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நம்மளால அது விளக்கோட டீ தான். ஸோ திஸ் இஸ் புத்தா ஸ்டாச்சு ஹுசேன் சாகர் லேக்கில். இதுதான் இந்த ஸ்டாச்சுவோட ஹிஸ்ட்ரி. 1992 போட்டிருக்காங்க. ஐ மீன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 40 ஸ்கல்ச்சர்ஸ். கணபதி ஸ்தபதி அவர் முன்னணியில் பண்ணியிருக்காங்க. 192 வீல்ஸ் வச்ச வண்டியில் தான் எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே அங்கே இருக்கே அப்படின்னு இவர் கேட்குறாரு. கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்புறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்பலனால கமெண்ட் பண்ணுங்க.
ஹுசேன் சாகர் லேக் புத்தா ஸ்டாச்சு பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரும். க்ளோசிங் டைமில் கரெக்டாக வந்துட்டு. கலாபினா சுத்து. This is Prasad Studios, huh? Prasad Studios, huh? This is. கைஸ் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக அப்படியே நம்ம ஹுசேன் சாகர் லேக் போயிட்டு அங்கே புத்தா ஸ்டாச்சுலாம் பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. இதுக்கே 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கான டே வி ஆர் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. திருப்பி நாளைக்கு இந்த ஆஃபீஸ் போகணும். நாளைக்கு ஃபுல்லாக ஹெக்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு டே இன் மை லைஃப்லாம் பண்ண முடியாது. ஃப்ரைடே அகெயின் ஆஃப் டே ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பேக் டு சென்னை.